பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய் உத்ரோ ஏய் பத்த விடா. ஏய் யார் அது? என்ன பண்றீங்க? ஏய் டக்குனு பத்த விடா. ஏய் என்னடா பண்ற? வேம்ப பத்த விடா. ஏய் யாருன்னு கேக்குறல? டேய் சீக்கிரம்டா, அவ ஊரை கூட்டிட்டு போறாடா. அப்புறம் தப்பிக்கவே முடியாது. சீக்கிரம் பத்த விடா. என்ன பண்றீங்க? டேய் சீக்கிரம்டா. ஏய் வாடா. டேய் நில்லுங்கடா. டேய் நில்லுங்க. டேய் டேய் பண்ணிடுறா. பண்ணிடு. மண்ணை திறந்தால் நீர் இருக்கும், என் மனதை திறந்தால் நீ இருப்பாய். வானம் திறந்தால் மழை இருக்கும், என் வயதை திறந்தால் நீ இருப்பாய். என் மேல் விழுந்த மழை துளியே. மாமா யோ மாமா, என்ன மாப்ள வயலுக்கு பூச்சி மருந்து அடிக்கும் பின்னாடி தொங்க போட்டு வர்றீங்க? பார்த்தா என்ன மருந்து அடிக்க ஸ்ப்ரே மிஷின் மாதிரி இருக்கா? இல்ல துபாயில இருந்து வந்தது மாதிரியே இருக்கு. திரும்ப துபாய்க்கா கிளம்பிட்டியா? எது மறுபடியும் துபாய்க்கா? இனிமே திரும்பவும் துபாய் பக்கம் திரும்புறதா இல்லன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்ப துபாய் தப்பிச்சிருச்சு. யோ மாமா. மாமா மாமா வா மாமா. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த வீட்ல கொலைவி சுத்துற மாதிரி ஒரு கிளவி சுத்திட்டு இருக்குமே, அது எங்க? வேர் இஸ் த கிளவி? ஏய் நான் உனக்கு கிளவியாடா? என்ன குமரியா நீ? கொலவிக்கு வாயில கொடுக்குனா இந்த கிளவிக்கு வாயில கொடுக்கு. ஏன் பேச மாட்ட? உன் அப்பா ஒரு மண்டை கொழுத்தவன், அவர் ரத்தம் தானே நீயும். இங்க பாரு, அந்த ஆளு ஓ பாசிட்டிவ், நான் பி பாசிட்டிவ். எப்படி ரெண்டு ரத்தமும் ஒண்ணாவும்? கண்ட்ரிபியூட் கிளவி கம்முனு கடை. ஏய் அவ்வளவுதான் ஒண்ணா. மாமா எப்ப மாமா வந்த? ஏன் வந்தன்னு கேட்காம விட்டிய? என்ன மாமா இப்படி பேசுற? என் பெரிய மாமாவை தாண்டி நீயும் அத்தையும் வந்து நின்னு சடங்க நடத்தி கொடுத்ததை நான் இந்த ஜென்மத்துல மறக்கவே மாட்டேன். உன்னை போய் எப்படி அப்படி கேட்க முடியும்? அம்மா என்ன பேக் எல்லாம் ஊருக்கா? உன் கழுத்துல தாலியை கட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா துபாய்க்கு போலான்னு நினைச்சேன். ஆனா இப்ப நான் சோலவா தான் போன போல் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை சைக்கிள்ல உட்கார வச்சுக்கிட்டு ரெக்க கட்டி பறக்கு தண்டி அண்ணாமல்ல சைக்கிள் அப்படின்னு போறோம்னு நினைச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் குரங்கு படல்ல தனியா தான் போனும் போல் இருக்கு. மாமா என்ன நீ உன் மனச மாத்திக்க. மனசு என்ன அழுக்கு துணியா அடிக்கடி மாத்துறதுக்கு? நீ உன் மனச மாத்திக்க. முடியாது மாமா. முடியாது? அப்ப கம்முனு கடை. அட எப்ப மாமா உனக்கு ஃளைட்? ஏன் இப்பவே கிளம்பவா? நைட்டு 10 மணிக்கு. எங்க திருச்சி ஏர்போர்ட்டா? இல்ல, பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு.
என்ன மாமா விளையாடுற? ஆமா, நீங்க எல்லாம் சேர்ந்து என் வாழ்க்கையில விளையாடிட்டு நான் விளையாடுனா? நான் துபாய்க்கு போல சென்னைக்கு போறேன். ஏன் ஏன் சோகம். நந்தினி மனசு லேசா மாறினா கூட உடனே வரணும்ல, அதுக்கு தான். என் ஃப்ரெண்டு ஒரு வேலை இருக்குன்னா அதனால தான் கிளம்புறேன். சரிடா, ஆ? ராவு காலம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நல்லபடியா போயிட்டு வா. மாமா நீ அக்காக்காக வெயிட் பண்ணா 60ஆம் கல்யாணம் கூட நடக்காது. நீ சென்னையில ஒரு நல்ல பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடு. அப்போ உன் அக்கா நல்ல பொண்ணு இல்லையா? கேட்டியா உன் தங்கச்சி சொல்றத? சரி நந்தினி, டைம் ஆச்சு, நான் வரேன். நந்தினி, நீ என்னைக்கு ஊன்னு சொல்றியோ அன்னைக்கு நான் தாலியோட வரேன். அப்ப ஊஹோன்னு சொன்னா உனக்கு மாலையோட வருவேன். எட்டு விளக்கமா? டேய், டென்ஷன் ஆயிட்டா, எஸ்கேப் ஆயிரா துறப்பாண்டி. ஐயோ மாமா, அடுத்த தடவை வரதுக்குள்ளயாவது நந்தினி கிட்ட பேசி சமாதானப்படுத்தி கல்யாணம் ஏங்கா? பண்ணியா? மாமா பாவம் இல்ல. ஆமாண்டி. சரி பேசாம நீ அவனை கட்டிக்குவேன். அதுக்கு உங்க பேரன் ஒத்துக்கிறேன்னு கட்டுனா நந்தினி தான் கட்டுவேன்னு கொக்கு மாதிரி ஒத்த காலில் நிக்கிறாரு. சரிப்பா, நான் டவுனுக்கு போயிட்டு வரேன். நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. நாங்களுமா? என்ன திடீர்னு? ரஞ்சிதா வெளியே கூட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் கூட்டிட்டு போலான்னு. ஓஹோ. 2 பேரும் என் கூட வாங்க. சரி. ஆ, அம்மாச்சி போயிட்டு வந்துரும். ஏய், ஆ? நீ மறக்காம எனக்கு வெத்தலை சீவை வாங்கிட்டு வாடா. சரிங்க அம்மாச்சி. பத்திரமா போயிட்டு ஆ வா. சரிப்பா. அப்புறம் ஆ? டார்ச் லைட்டுக்கு பேட்டரி இல்ல, அதையும் சேர்த்து வாங்கிட்டு வா. சரிப்பா. ஆ, அப்புறம் அம்மாச்சி ஆ. சாயந்தரம் மாட்டு புடிச்சு கட்டிரு. அப்புறம் ஆட்டுக்கு எல்லாம் இலை போட்டுரு மறக்காம. எப்ப பாரு இதே கவலைதான். வாங்க. கடைக்கு போயிட்டு வாங்க. ஆ சரி சரி. பாய். ஆ, ஆ. வரோம்.